ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 8th நியூ புக் தமிழ்லேருந்து இயல் 5 தான் பார்க்க போகிறோம். இயல் 5 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இயல். இதில் வந்து இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த இயல் எதை பற்றி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கலை, அழகியல், பண்பாடு இதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இசையோட முக்கியத்துவம், தென் வந்து கைவினை பொருட்கள்லாம் செய்வாங்கள்ல, அதை பற்றினது, அதுக்கப்புறம் இசைக்கருவிகள் பற்றினதும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர்னு இது போல் இந்த இயல் ஃபுல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து புதுசாக படிக்கிறவங்க டைரெக்டாக நீங்கள் போய் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், எது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு. நாம் எதுக்கெலாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு சொல்கிறது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் போய்ட்டு அப்படியே புக்கில் படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே வந்து பாக்ஸ் கண்டென்ட், சொல்லும் பொருளும், நூல் ஆசிரியர்கள், இது எல்லாமே வந்து விடாமல் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருக்கோதரம்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் எதில் வந்து இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிங்கன்னா தேவாரத்தில். ஓகேங்களா? தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. ஆசிரியர் வந்து சுந்தரர் யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவாரம் எழுதிய மூவர்கள் ஒருவர் தான் வந்து சுந்தரர். தேவாரம் யார் எழுதுனாங்கன்னா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர்னு இந்த ஃபஸ்ட்டு 3 பேர் வந்து தேவாரம் பாடியவர்கள்னு சொல்லுவாங்க. தேவாரம் பாடிய மூவரில் ஒருவர் தான் வந்து சுந்தரர். இவரோட சிறப்பு பெயர் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பி யாரூரார், தம்பிரான் தோழன். இந்த தம்பிரான் தோழர், நம்பி யாரூரர்லாம் வந்து ஆல்ரெடி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் கொஷினில் கேட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்பி யாரூரர், தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் யார்? சுந்தரர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பொய்கை ஆழ்வார், இது போல் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நாம் சுந்தரரை சூஸ் பண்ணணும். தம்பிரான் தோழர், நம்பி யாரூரர். தம்பியை நம்பி எங்கே வேணாலும் போகலாம்ப்பா. அப்போ தம்பி நம்பி சுந்தரர். ஓகேங்களா? தம்பிரான் தோழர், நம்பி யாரூரர். தம்பியை நம்பி நாம் எங்கே வேணாலும் போகலாம். அப்போ சுந்தரர்கிட்ட போகலாம். அப்போ சுந்தரரோட சிறப்பு பெயர் நம்பி யாரூரர், தம்பிரான் தோழர். இவர் வந்து பார்த்திங்கன்னா 12 திருமுறைகள்னு சொல்லுவாங்க. அந்த 12 திருமுறைகளில் இவர் பாடின பாடல் வந்து 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கும். இவர் பாடிய பாடல் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கும். இப்போ சைவத்தை பற்றின பாடல் தான் வந்து 12 திருமுறைகள்னு சொல்லுவாங்க. வைணவத்தை பற்றின பாடல் தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லுவாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா நாதமுனி வருவார். இப்போது 12 திருமுறைகளில் வந்து தொகுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. ஓகேங்களா? 4000 திவ்ய பிரபந்தம் நாதமுனி. இப்போ தேவாரத்தை தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி. இதில் வந்து நீங்கள் தெளிவாக இருங்க. இப்போ இவர் எழுதிய திருத்தொண்ட தொகை, சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகையை வந்து முதல் நூலாக கொண்டு தான் சேக்கிழார் என்ன பண்ணியிருக்காருன்னா பெரிய புராணத்தை எழுதியிருக்காரு. இது வந்து இம்பார்ட்டண்டான கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருத்தொண்ட தொகைனா சுந்தரர், திருத்தொண்ட புராணம், பெரிய புராணத்துக்கு வந்து சிறப்பு பெயர்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம்னு வரும். திருத்தொண்டை தொகைனா சுந்தரர், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருத்தொண்டர் புராணம்னா பெரிய புராணம். அதோட ஆசிரியர் வந்து சேக்கிழார். இப்போ திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அவங்களாம் வந்து தேவாரம் பாடிய முதல் மூவர்னு சொல்லுவாங்க. அடுத்து சுந்தரர் பாடியுள்ள கோதார பதிக பாடல் தான் நமக்கு எங்கன்னா கொடுத்துருக்காங்க. தே ப்ளஸ் ஆரம்னா என்னன்னா இறைவனுக்கு சூடப்படும் மாலைன்னு சொல்கிறாங்க. தே ப்ளஸ் ஆரம்னா இறைவனுக்கு சூடப்படும் மாலை. ஆரம்னா மாலை. வாரம்னா தே ப்ளஸ் வாரம்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள். வாரம்னா தே ப்ளஸ் வாரம்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள்னு சொல்கிறாங்க. பதிகம்னா 10 பாடல் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. பதிகம்னா 10 பாடல், சதகம்னா 100 பாடல். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பதிகம்னா 10 பாடல், சதகம்னா 100 பாடல். திருத்தொண்ட தொகைனா சுந்தரர், திருத்தொண்டர் புராணம்னா சேக்கிழார். இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் ஃபுல்லாமல் ஒரு லைன் விடாமல் நீங்கள் படிச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா திருமுறைகளில் வருது. ஓகேங்களா? அப்போது இதிலிருந்து நமக்கு கொஷின் அரைஸ் ஆகும். சுந்தரர் யார்? தேவாரம் பாடிய மூவர்களில் ஒருவர். இவருடைய சிறப்பு பெயர் நம்பியாரூரர், தம்பிரான் தோழர். இவர் அருளிய தேவார பாடல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 12 திருமுறைகளில் வந்து 7ஆம் திருமுறையாக வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் எழுதுனதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 வந்து ஒருத்தர் வருவாங்க. அடுத்து 4, 5, 6 தேவார பாடல் வந்து ஒருத்தர் வருவாங்க. இவர் தான் வந்து 7ஆவது திருமுறை வச்சுருப்பாங்க இவரோட பாடலை. அடுத்து இவர் எழுதிய திருத்தொண்ட தொகையை வந்து முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் என்ன பண்ணியிருக்காருன்னா பெரிய புராணம் எழுதியிருக்காரு. அந்த பெரிய புராணத்தோட சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம்னா நீங்கள் சேக்கிழாரை நோட் பண்ணணும். திருத்தொண்டை தொகைனா சுந்தரரை நோட் பண்ணணும். முதல் மூவர் யார்? தேவாரம் பாடிய முதல் மூவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
இவர் பாடிய கோதார பதிக பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, பன்னிரு திருமுறைகளில் வந்து தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. அது சைவ நூல். வைணவ நூல் 4000 திவ்ய பிரபந்தம். அதை தொகுத்தவர் நாதமுனி வருவாங்க. தே ப்ளஸ் ஆரம்னா, ஆரம்னாவே மாலை, இறைவனுக்கு சூடப்படும் மாலை. தே ப்ளஸ் வாரம், வாரம்னா இசை, ஆரவாரத்தோட பாடல் பாடினாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ தே ப்ளஸ் வாரம்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள். பதிகம்னா 10 பாடல், சதகம்னா 100 பாடல். ஓகேங்களா? சதகம் என்பது இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுபோல் திருத்தொண்டர் புராணம்னா பெரிய புராணம்ன்றதும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நூல்வெளி உங்களுக்கு புரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பாடலோட பொருள் பார்க்கலாம். பாடலோட பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, திருக்கோதார நாட்டின் சிறப்பு பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. திருக்கோதார நாடுன்னு ஒரு நாடு இருக்கும். அந்த நாட்டில் இருக்கிற வளங்களை பற்றி தான் சுந்தரர் பாடியிருப்பார். என்ன அந்த நாட்டில் வளங்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பண்ணோடு இசை சேர்ந்த இனிய தமிழ் பாடல் பாடும்போது அங்கே இருக்கிற மூங்கில்கள்லாம் என்ன பண்ணுன்னா, புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒலிக்கும். புல்லாங்குழலில் சேர்ந்து வரும், புல்லாங்குழலில் தான் இசையே வரும். அங்கே பாடல் பாடும்போது மூங்கிலிருந்து நமக்கு இசை வரும், ஒலிக்கும்னு சொல்கிறாங்க. அதுபோல் கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் கண்ணுக்கு குளிர்ச்சி தரது பொன்வண்ண நீர்நிலைகள்னு சொல்கிறாங்க. அது வைரங்களை போன்ற நீர்த்திவளைகள் ஓகேங்களா, அதை வாரி இருக்கும். நிலத்தின் மீது இருக்கும் மத யானைகள் மணிகளை வாரி இருக்கும் சொல்கிறாங்க. இவற்றுக்கிடையே கின் என்னும் மொழியானது இசையாக முழுங்கும். இத்தகைய சிறப்புகள் உடைய நகரம்தான் திருக்கோதரம் நாடு. திருக்கோதர நாட்டின் சிறப்பு பற்றிய பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சுந்தரர். ஓகேங்களா? திருக்கோதாரம். ஓகேங்களா? திருக்கோதாரம் இது ஒரு தேவார பாடல். ஆசிரியர் சுந்தரர். திருக்கோதார பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கனாலும் சுந்தரர். தேவார பாடல் அப்படின்னு கேட்டாலும் சுந்தரர். 12 திருமுறைகளில் 7வது திருமுறையை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கனாலும் சுந்தரர். ஓகேங்களா? இதில் எல்லாமே தெளிவாக இருங்க. இந்த இயல் ஃபுல்லாமே முக்கியம். அதனால தான் இவ்வளோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பண்ணோடு சேர்ந்த இனிய இசை பாடல்களை பாடல் பாடும்போது மூங்கிலிருந்து இசை வரும். கண்ணுக்கு குளிர்ச்சியாக பொன்வண்ண நீர்நிலைகள் இருக்குது. மத யானைகள் மணிகளை வாரி இருக்கும். கின் என்னும் மொழி எப்போதுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் பாடலோட பொருள். இப்போ சொல்லும் பொருளும் பார்த்துக்கலாம். இதில் பண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முரலும், இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான சொல்லும் பொருள். பண்ணா இசை, கனக சுனைனா பொன்வண்ண நீர்நிலை, மத வேழங்கள்லாம் மத யானை, முரலும்னா முழங்கும், பழவேனா முதிர்ந்த மூங்கில். வேய்னா மூங்கில்னு எல்லாருக்கும் தெரியும். பழவேனா முதிர்ந்த மூங்கில்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், 4 வரிகள் நீங்கள் செய்யுளில் படிக்கிறீங்கன்னா அந்த 4 வரியுமே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முதல் 2 லைனும் கேட்கலாம், கடைசி 2 லைனுமே கேட்கலாம். ஓகேங்களா? இது திருக்கோதார நாட்டின் புகழ். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் கண்டென்ட் தீம். ஓகேங்களா? பண்ணின் தமிழிசை பாடலின் பழவை முழவு, அதாவது இசை ஒலிக்கும் போது மூங்கிலிருந்து நமக்கு ஒளி வரும். கண்ணுக்கு குளிர்ச்சியாக கனக சுனை வைரம், கனக சுனைனா பொன்வண்ண நீர்நிலைகளிலிருந்து நீர் துவளைகள் வாரி இறைக்கும். அதுபோல் மத வேடங்கள் மணிகளை வாரி கொண்டு இறைக்கும். கிண்ணி என்னும் இசை எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்கும். முரலும்னா முழங்கும். இதுதான் திருக்கோதார நாட்டின் சிறப்புன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பொருள் பார்த்தோடனே பாடல் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு செய்யுள் படிக்கும்போது போர் அடிக்காது. அதுவும் இல்லாமல் புக் எடுக்கும்போது நிறைய பேருக்கு தூக்கம் வருதுன்னு வேறு மெசேஜ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வராது. காட்டிலிருந்து வந்த கரும்பை தின்றனா வேழங்கள்னா யானைகள். கனகச்சுனை, கனகம் ப்ளஸ் சுனை, முழவு ப்ளஸ் அதிர, முழவதிர, முழவு ப்ளஸ் அதிர, முழவதிர. அடுத்து பாடறிந்து ஒழுகுதல். இந்த பாடல் பார்த்திங்கன்னா கலித்தொகையில் இருக்கும். கலித்தொகை பாடிய பாடல் ஆசிரியர் யாருன்னு தெரியாதவர். ஆனால் கலித்தொகையை தொகுத்தது யாருன்னு தெரியும். ஓகேங்களா? ஆசிரியர் யாருன்னு தெரியாது, தொகுத்தது யாருன்னு தெரியும். இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்குன்னா, ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டிய பண்பு நலன்கள் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 லைன் கிட்டே இருக்கும். அந்த 10 லைனுமே மனிதன் என்னென்ன பின்பற்றி வாழணும்னு சொல்லிட்டு நல் உரைகள், அப்படி பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாம். கலித்தொகைனா 8 தொகை நூல்களில் ஒன்று. கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல். கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. கலிப்பா என்னும் பாவகையால் ஆனது. 150 பாடல்கள் இருக்குது. இது கடவுள் வாழ்த்து உட்பட 150. கடவுள் வாழ்த்து நீங்களாகன்னு கேட்டாங்கன்னா 149 வரும். இதில் பார்த்திங்கன்னா குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தக்களி, பாலைக்களின்னு 5 நிலங்களுக்கும் தனித்தனியாக பாடல் வரிகள் இருக்குது.
5 பிரிவுகள் இருக்குது உள்ள. இதில் வந்து பார்த்திங்கன்னா கலித்தொகையை தொகுத்தது வந்து நல்லந்தவனார். இதில் நெய்தல் கலியை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கனாலும் நல்லந்தவனார். கலித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர் வந்து நல்லந்தவனார். இந்த கலித்தொகை ஃபுல்லாமையும் தொகுத்தது வந்து நல்லந்தவனார். சங்ககால புலவர்களில் ஒருவர் தான் இவர் நல்லந்தவனார். நல்லந்தவனார் பற்றி 2 லைன் தான். கலித்தொகையை தொகுத்தவர், நெய்தல் கலியை பாடியவர். அதர்வைஸ் வந்து கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. கலிப்பாவால் ஆனது 150 பாடல்களை உடையது. இதில் 5 பிரிவுகள் இருக்குது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல் களி, பாலைக்களின்னு. ஓகேங்களா? நூல்வெளி முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம பாடலின் பொருள் பார்க்கலாம். பாடல்னா மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் சொல்லிட்டு அவனுக்கான ஒரு பண்புகள் தான் கொடுத்துருக்காங்க. இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். அதாவது இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உதவி செய்யணும். இல்வாழ்வுனா பாதுகாத்தல்னா அன்புடையவரை பிரியாமல் இருக்கணும். பாதுகாவதல்னா அன்புடையவர்களை பிரியாமல் வாழணும். பண்புனா சான்றோர் காட்டிய வழியில் வந்து பண்பு. இல்வாழ்வுனா என்ன, பாதுகாத்தல்னா என்ன, பண்புனா என்னன்னா சான்றோர் காட்டிய வழியில் நடக்கணும். அடுத்து அன்புனா உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல், இதுதான் அன்பு. அறிவுனா அறிவற்றோர் கூறும் சொற்களை பொறுத்துக்கணும். செறிவுனா எப்படி இருக்கணும்னா முன் சொன்ன வாக்கை வந்து நம்ம காப்பாற்றணும். நிறைனா மறைப்பொருளை பிறர் அறியாமல் எதெல்லாம் மறைச்சு வைக்கணுமோ அதெல்லாம் மறைச்சு வைக்கணும். நீதிமுறைனா குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்கி கொடுக்கணும். பொறுமைனா நம்ம இகழ்வாரையும் நம்ம பொறுத்து போகணும். இதுபோல் ஒவ்வொரு இத்தகைய பண்பு நலன்களை வந்து நம்ம பின்பற்றி மனிதன் வாழணும்னு பாடறிந்து ஒழுகுதல் டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கலித்தொகை. ஆசிரியர் யாருன்னு தெரியாது. கலித்தொகையை தொகுத்தவர் வந்து நல்லந்தவனார். ஓகேங்களா? இதில் தெளிவாக இருங்க. இல்வாழ்வுனா வறியவர்களுக்கு உதவி செய்யணும். பாதுகாத்தல்னா அன்புடையவரை பிரியாமல் இருக்கணும். பண்புனா சான்றோர் சொன்ன வழியில் நடக்கணும். அன்புனா உறவினர்களோடு வெறுப்பின்றி இருக்கணும். அறிவுனா அறிவற்றோர் கூறும் சொற்களை பொறுத்து போகணும். செறிவுனா முன் சொன்ன வாக்கை வந்து காப்பாற்றணும். நிறைனா மறைப்பொருள் பிறர் அறியாமல் காப்பாற்றணும். நீதிமுறைனா குற்றம் செய்தவருக்கு தண்டனை வழங்க கொடுக்கணும். பொறுமைனா தம்மை இகழ்வாரையும் பொறுத்து போகணும். நாம் இத்தகைய பண்பு நலங்களை பின்பற்றி வாழ வேண்டும்னு வந்து மனிதர் வாழ வேண்டிய வாழ்க்கையை பற்றி இந்த பாடல் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நல்லா இருக்குது இந்த பாடல். ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாவே இது புரியும். ஒன்றும் டஃப் இல்லை. அளந்தவர்னா வறியவர், செராமைனா வெறுக்காமை, நோன்றல்னா பொறுத்தல், போற்றார்னா பகைவர். நான் ரவுண்ட் பண்ணிக்கிறதுலாம் இம்பார்ட்டண்ட்டான சொல்லும் பொருளும் அதை பார்த்துக்கணும். கிளைனா வந்து உறவினர், பேதையர்னா அறிவற்றவர், மறாமைனா மறவாமை, பொறைனா பொறுமை. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான சொல்லும் பொருள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அளந்தவர்னா வறியவர், செராமைனா வெறுக்காமை, நோன்றல்னா பொறுத்தல், போற்றார்னா பகைவர், கிளைனா உறவினர், பேதையர்னா அறிவற்றவர், மறாமைனா மறவாமை, பொறைனா பொறுமை. இதில் பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. எது வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஃபஸ்ட்டு 2 லைன் லாஸ்ட் 2 லைன் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எல்லாமே பண்பு நலன்கள் தான். இதிலேருந்து எது வேணாலும் அவங்க கேட்கலாம். இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் 2 லைனும் லாஸ்ட் 2 லைனும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆற்றுதல் என்பு ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். இந்த லைன் நிறைய நான் கேட்டு பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் லைன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லைன் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். அளந்தவர்னா யார்? இங்கே வறியவர். ஓகேங்களா? போற்றார்னா போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமற். பாதுகாத்தல், போற்றுதல்னா என்ன? பாதுகாத்தல். அடுத்து பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு அதாவது ஒன்று நம்ம பாடலின் பொருள் பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாடலின் பொருளை வந்து மைண்டில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இதில் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஷார்ட்கட்டாக எனப்படுவது என்பது இது மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ எனப்படுவதுன்னு வந்து வந்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம்? பாடறிந்து ஒழுகுதல் கலித்தொகைன்னு நீங்கள் நோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் 2 லைனில் மட்டும்தான் வந்து என்பதுன்னு வந்திருக்கும். பண்பு எனப்படுவது, அன்பு எனப்படுவது, அறிவு எனப்படுவது, செறிவு எனப்படுவது, நிறை எனப்படுவது, முறை எனப்படுவது, பொறை எனப்படுவதுன்னு இது மாதிரி எனப்படுவது தான் வருது. அப்போ ஷார்ட்கட் வந்து எனப்படுவது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கலித்தொகை எனப்படுவது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுமானது. இந்த பாடல் வரி வந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் 2 லைன் தான் வந்து கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. அடுத்து புக் பேக் பார்க்கலாம். பசியால் வாடும் டேஸ் உணவளிக்கும் நமது கடமை. அளந்தவருக்குனா வறியவருக்கு. நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும், இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். மறைப்பொருளை காத்தல் வந்து நிறைன்னு சொல்லுவாங்க. பாடறிந்து, பாடு ப்ளஸ் அறிந்து. முறை எனப்படுவது ஓகேங்களா? முறை ப்ளஸ் எனப்படுவது முறை எனப்படுவது. அடுத்து உரைநடை.
இது வந்து பார்த்திங்கன்னா கைவினை பொருட்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது கைவினை கலைஞர்கள்லாம் இருப்பாங்க. பானை வனைதல், கூடை, அது போலலாம் செய்வாங்க இல்லைங்களா? அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாமே பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக நீங்கள் ஒரு முறை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டுமே நம்ம பார்த்தா போதுமானது. இதில் வந்து நீங்கள் ஒரு முறை எதுக்கும் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து இம்பார்ட்டண்ட்டான இயல். ஓகேங்களா? நாட்டுப்புற கைவினை கலைகள் கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளிப்பது, நற்பண்புகளை வளர்ப்பது கலைகளின் இயல்புன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து அன்றாட பயன்பாட்டுக்காக அழகிய பொருட்களை தொழில்முறையில் உருவாக்கும் கலையை கைவினை கலை. அன்றாடமாக யூஸ் பண்ணுற பொருள் வந்து அழகாக ஓகேங்களா, அழகாக தயாரிக்கிறது வந்து கைவினை கலைன்னு சொல்கிறாங்க. இந்த கலையை பற்றி தான் நம்ம இது உள்ள பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த கடையோட உரிமையாளர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் வந்து ஃபுல்லாமே லெசன் அமைச்சிருக்காங்க. நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிடுறேன். மிக பழமையான கைவினைகள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மட்பாண்ட கலைன்னு கேட்பாங்க. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின் கேட்குறதுக்கு அரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகவும் பழமையான கைவினை கலைகளில் ஒன்று மட்பாண்ட கலை. சிந்து சமவெளி அகழ்வாய்வில் பனை ஓடுகள் கிடைத்துள்ளன. எங்கே பனை ஓடுகள் கிடைத்திருக்குன்னு கேட்பாங்க. சிந்து சமவெளி அகழ்வாயில். அதுபோல் தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்திருக்கு. சிந்து சமவெளி அகழ்வாயில் பனை ஓடுகள், தமிழ்நாட்டு ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள். தென் வந்து நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருள்கள் கிடைத்திருக்கு. இங்கே 4 கொஷினுமே இந்த பேராகிராஃப் ஃபுல்லாமே வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இந்த பேராகிராஃப் ஃபுல்லாமே நீங்கள் படிக்கணும். மிக பழமையான கைவினை கலைகள் ஒன்றுன்னு கேட்டாங்கன்னா மண்பாண்ட கலை. சிந்து சமவெளி அகழ்வாயில் வந்து பனை ஓடுகள் கிடைத்திருக்கு. ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள், நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள், மதுரைக்கு அருகில் உள்ள கீழடி. ஓகேங்களா? கீழடியில் வந்து சுடுமண் பொருட்கள். மாற்றி நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது, பொறுத்துக்களை கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிந்து சமவெளி அகழ்வாய்வு பனை ஓடு, ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள், செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண் கலங்கள். இங்கே மண் பாண்டங்கள் இல்லை, மண் கலங்கள். மண் பாண்டங்கள் வந்து பனை ஓடுகள் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேங்களா? சிந்து சமவெளியில் கண்டுபிடிச்சது பனை ஓடுகள், முதுமக்கள் தாழிகள் ஆதிச்சநல்லூர், மண் கலங்கள் அப்படின்னு வந்தால் செம்பியன் கண்டியூர், கீழடியில் வந்து சுடுமண் பொருட்கள். இந்த 4மே வந்து ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மண்பாண்டம்னா என்றால் என்னன்னு வந்து பொறுப்பாளர்கிட்ட கேட்குற மாதிரி. மண்பாண்டம்னா வந்து குடம், தோண்டி, களையம், கடம், மூடி, உழக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, இத்தனை பொருட்கள் வந்து அதில் இருக்குது. இத்தனை பொருள் வந்து அதில் செய்யலாம். ஓகேங்களா? மட்பாண்டங்கள் அந்த களிமண்ணை யூஸ் பண்ணி இத்தனை பொருள்கள் வந்து செய்யலாம்னு சொல்கிறாங்க. களிமண் எங்கெல்லாம் கிடைக்குன்னா குளம், ஆற்றங்கரை, வயல்வெளி இதெல்லாம் கிடைக்கும். இது வந்து சும்மா பார்த்துக்கங்க. களிமண்ணால் செய்யக்கூடிய பொருட்களில் பொருந்தாதவற்றை சூஸ் பண்ண சொன்னாங்கன்னா இதை சூஸ் பண்ணலாம். குடம், தோண்டி, களையம், கடம், மூடி, உழக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி, இது எல்லாமே வந்து அதில் செய்கிறாங்க. அடுத்து வந்து மண்பானையை வந்து எப்படி நீங்கள் அந்த களிமண் வந்து செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா களிமண்ணா கூட மணல். ஓகேங்களா? களிமண் வந்து எடுத்துக்கிட்டு மெல்லிய மணல், சாம்பல் சேர்த்து தான் வந்து அதை வந்து பக்குவப்படுத்துவாங்க. பானை செய்யும் அந்த சக்கரம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? திருவைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பானை செஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, பானை செஞ்சு எடுத்த பிறகு அந்த திருவை வேகமாக நடுவில் வந்து மண்ணை வைத்து பானை செய்வாங்க. உரிய வடிவம் வந்த பிறகு அந்த ஊசியால் அறுத்து கையில் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? இது சைடில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பிக்சர். இது நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த திருவைன்றது தான் இது முக்கியமான ஒன்று. பானை செய்தலை என்னன்னு சொல்கிறாங்கன்னா பானை வனைதல்னு சொல்கிறாங்க. அந்த வனையப்பட்ட பானையை கையில் எடுத்து கையில் தட்டு பலகை வச்சு அடியில் வந்து ஓட்டையாக இருக்கும், அதை மூடுவாங்க. மூடிட்ட பிறகு உருட்டுக்கள் கொண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திருவை சக்கரம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தட்டு பலகையை யூஸ் பண்ணி பானையோட அடிப்பகுதியை மூடுவாங்க. உருட்டுக்கள் கொண்டு பானையை வந்து மெருகேற்றுவாங்க. இந்த 3 ஸ்டெப்பு வந்து ஒரு பானையை தயாரிக்கிறதுல யூஸ் பண்ணுறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுடுமண் சிற்பக்கலை. இந்த பானை வனைதல் மாதிரி சுடுமண் சிற்பக்கலையும் ஒன்று. இது என்ன பண்ணுவாங்கன்னா சுடுமண் சிற்பக்கலை வந்து சுடுவாங்க. ஓகேங்களா? மட்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி தான் என்னன்னு சொல்கிறாங்க? சுடுமண் சிற்பக்கலை. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. மட்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி சுடுமண் சிற்பக்கலை. இது வந்து இன்னொரு பெயர் என்னென்னா டெரகோட்டான்னு சொல்கிறாங்க. டெரகோட்டா சுடுமண் சிற்பக்கலைக்கு இன்னொரு பெயர் வந்து இங்கிலீஷில் டெரகோட்டான்னு சொல்கிறாங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளோட உருவங்கள், பறவைகள், பொம்மைகள், அலங்கார வடிவங்கள் இதெல்லாம் செய்கிறாங்க. அந்த நம்ம கோவில்லாம் இருக்குல்ல, ஐயனார் கோயிலெலாம் குதிரைகள் கூட இருக்கும், அந்த குதிரைகள்லாம் செய்வாங்க. அந்த அந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சுடுமண் சிற்பங்கள் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, குதிரை சிற்பங்கள்லாம் செய்வாங்கள்ல, அதெல்லாம் வந்து சுடுமண் சிற்பங்கள்லாம். இந்த நீங்கள் ஜஸ்ட்டு இதெல்லாம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் பற்றி சொல்லியிருக்காங்க. மூங்கிலில் என்னென்ன செய்கிறாங்க, மட்டைக்கூடை, தட்டுக்கூடைன்னு இத்தனை வகையான பொருள்கள் வந்து அந்த மூங்கிலை கொண்டு செய்கிறாங்கன்னு இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. ஏணி கூட செய்வாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது இந்த பாக்ஸ் கண்டென்ட். ஓகேங்களா, மூங்கிலில் முக்கியமானது இந்த பாக்ஸ் கண்டென்ட். கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில்னு 3 வகையான மூங்கில்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில்னு சொல்லிட்டு 3 வகையான மூங்கில்கள் இருக்குது. இந்த மூங்கில்கள் நோட் பண்ணிக்கோங்க. கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு மூங்கில்கள் தான் வந்து கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவையாக இருக்குமா, இதை நோட் பண்ணணும். இதுதான் கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. கூட்டு மூங்கில் தான் வந்து கைவினை பொருட்கள் செய்ய உகந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாய்கள் வராங்க. ஓகேங்களா, பாயில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான பாய்கள் இருக்குது. இது பொறுத்துக்களை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த பேராகிராஃபை. பாயில் பல வகையான பாய் இருக்குது. குழந்தைகளை படுக்க வைக்க தடுக்கு பாய், அதுக்கப்புறம் பந்தியில் சாப்பாடு சாப்பிடுவாங்க பாரு, அதுக்கு பந்தி பாய், திண்ணையில் உட்காரதுக்கு திண்ணை பாய், திருமணத்திற்கு யூஸ் பண்ணுவது பட்டுப்பாய், அதுக்கப்புறம் தொழுகைக்கு யூஸ் பண்ணுறது தொழுகை பாய். இது போல் பல வகையான பாய்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முற்காலத்தில் பாய்மர கப்பல்களில் பயன்படுத்த கூட இது யூஸ் பண்ணியிருக்காங்க. புறநானூறு வந்து கூம்போடு மீப்பாய் கலையாது என்னும் அடியால் குறிப்பிடுகிறது. இந்த பாய்மர கப்பலில் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இந்த வந்து புறநானூறு வரி வந்து சொல்லியிருக்க பாருங்கள். இது வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. கூம்போடு மீப்பாய் கலையாது, பாய் பற்றி சொல்லியிருக்கிறது புறநானூறு. புறம்னா என்ன, வெளியே. ஓகேங்களா, நான் எப்போவுமே புறநானூருக்கு வெளியே தான் வந்து ஷார்ட்கட் வைப்பேன். பாய் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பழங்காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இடம் இருக்கும், திண்ணை இருக்கும். அந்த வீட்டுக்கு வெளியில் நம்ம படுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, பாய் யூஸ் பண்ணுவாங்கன்னு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிங்க. புறநானூறு கூம்போடு மீப்பாய், குடும்பத்தோடு வெளில படுப்பாங்க அந்த பாய் யூஸ் பண்ணி அப்படின்னு நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில மரம் என்ன, பனை மரம். எல்லாருக்குமே தெரியும். அந்த பனை மரத்தை வச்சு என்னென்ன கைவினை பொருட்கள் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளுகிழுப்பை, பொம்மைகள் இதெல்லாம் வந்து அந்த பனை ஓலையை வச்சு தான் செய்கிறாங்க. அப்புறம் ஓலைச்சுவடி கூட அந்த பனை ஓலை தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய கூடை, சுளுகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாயின்னு இது போல் இதுலேயும் பல வகையான பொருட்கள் செய்கிறாங்க. இந்த லெசன் முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு கைவினை பொருட்கள் சம்மந்தப்பட்டு தான். கயிறு, கட்டில், கூடை கூட அந்த பனைமர நாரிலிருந்து செய்கிறாங்க. அடுத்து வந்து பிரம்புகளை பற்றி அடுத்தது வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் வந்து இங்கே இருக்குது. அந்த பிரம்பினால் செய்யப்படக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டில், ஊஞ்சில், நாற்காலி, மேசை, பூக்கூடை, பழக்கூடை, இடியாப்பத்தட்டு செய்வாங்க. அர்ச்சனை தட்டு தான் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போவோம். அது வெற்றிலை பெட்டின்னு பல வகையானது வந்து அதில் செய்கிறாங்க. இந்த பிரம்பு வந்து இந்த செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா, முதல்ல வந்து பிரம்பினை நெருப்பில் காட்டி சூடுபடுத்துவாங்களாம். அப்புறம் சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் 2 கடப்பாறைகளுக்கு இடையே செலுத்தி வளைப்பாங்களாம். வேண்டிய வடிவத்தில் வந்த பிறகு கம்பி போல வளையுமாது. வளைஞ்ச பிறகு அதனை தண்ணீரில் நனைத்து வைத்து விட்டால் அப்படியே நிற்குமா. ஃபஸ்ட்டு வந்து நெருப்பில் காட்டி 2 கடப்பாறைக்கு நடுவில் அந்த வளைவாக சுற்றுவாங்க. வேண்டிய வடிவம் வந்த பிறகு அது குளிர்ச்சியான நீரில் போட்டு நம்ம அந்த விட்டுட்டோம்னா அது வேண்டிய வடிவத்தில் அப்படியே இருக்குமா. இதெல்லாம் வந்து இப்படி யூஸ் பண்ணுறாங்க. அந்த பிரம்பை வந்து தயார்படுத்துகிறாங்க. சிறு பிரம்பு இழைகளை கொண்டு கட்டியும் தேவையான பொருள்களையும் மாற்றுவாங்க. ஓகேங்களா, இந்த பேராகிராஃப் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்பில் இந்த பாக்ஸ் கண்டென்ட் வந்து முக்கியம். ஓகேங்களா, பிரம்பு என்பது கொடி வகையை சார்ந்தது. பிரம்பு என்பது எந்த வகையை சார்ந்ததுன்னு கேட்பாங்க, கொடி வகையை. இதோட தாவரவியல் பெயர் வந்து கலாமஸ் ரொடாங்கு. இது நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்பு, மண் குகையெல்லாம் செழித்து வளரும்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் இப்போது கிடையாது. இப்போ எங்கேருந்து அதை வர வைக்கிறாங்கன்னா அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா ஆகிய பகுதிகளிலிருந்து வர வைக்கிறாங்க. அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா. ஓகேங்களா, பிரம்பு பற்றி பார்த்தாச்சு. அவ்வளோதாங்க, இந்த லெசன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம என்னென்ன பற்றி பார்த்துருக்கோம், முதல்ல வந்து பானை செய்கிறாங்கல்ல அவங்கள பற்றி பார்த்துருக்கோம். தென் வந்து சுடுமண் கலை அதை பார்த்துருக்கோம். அப்புறம் மூங்கில்களை பற்றி பார்த்துருக்கோம். தென் வந்து பனை ஓலை பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பிரம்பு பற்றி பார்த்துருக்கோம். இத்தனை கைவினை பொருட்கள் பற்றி நாம் இந்த லெசனில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, நம்ம புக் பேக் பார்க்கலாம். பழந்தமிழ் இலக்கியங்கள் பாதுகாத்து வைக்க நமக்கு யூஸ் ஆகிறது வந்து என்னது, பனை ஓலைகள். பனை டேஷ் ஒரு சிறந்த கலையாகும்.
சாரிங்க பானை வனைதல், பனை கிடையாது, பானை வனைதல். மட்டுமல்ல, மட்டும் ப்ளஸ் அல்ல, கயிறு கற்றில், கயிற்று கட்டில்னு வரும். ஓகேங்களா, கயிறு கட்டில் சேர்த்து எழுதும்போது கயிற்று கட்டில் அப்படி வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டோரியும் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அதில் இருக்கிற இசை கருவிகளை பற்றி நிறைய கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய இயல் மாதிரி தான் போகும். ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இசை பற்றின இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நமக்கு தெரியாத சொற்களை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு டிக்ஷனரியும் கலைக்களஞ்சியமும் யூஸ் பண்ணுவோம். அதுபோல் இந்த லெசன் என்ன பற்றி பார்க்க போகிறாங்கன்னா, இசை கலைக்களஞ்சியம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இசை கலைக்களஞ்சியம்னா ஓரளவுக்கு இருக்கிற இசைக்கருவிகள் எல்லாத்தையும் பற்றியும் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. மக்கள் மனதில் இருக்குல்ல உணர்ச்சி, அது வந்து குரல் வழியாக தான் வெளிப்படும். அந்த குரல் வழியாக கூட சேர்த்து செயற்கை கருவி ஒன்றின் இசையும் வந்து பயன்படுத்துவாங்க. அதுதான் வந்து அந்த கருவி சொல்கிறாங்க. நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வந்து வெளிப்படுத்தும் கலை தான் வந்து இசைக்கலைன்னு சொல்கிறாங்க. 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலை எது? இசைக்கலை. இது வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. குரல் வழி இசை, கருவி வழி இசை. என்ன வகை இசை? குரல் வழி இசை, கருவி வழி இசைன்னு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. இசை கருவிகள் வந்து பார்த்திங்கன்னா, இசையின் இனிமைக்கு துணை செய்வது இசைக்கருவிகள். இசைனா அதை பாடல் பாடும்போது அதுக்கு துணையாக இருப்பது இசைக்கருவிகள். இது வந்து சமய சடங்குகள், திருவிழாக்கள் போன்ற நிகழ்வுகள்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் நாடகங்கள், படங்கள்னு பல இடத்துல வந்து பயன்படுத்துகிறாங்க. இசைக்கருவி, இந்த லைன் முக்கியம். ஓகேங்களா, இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுபவர் யாருன்னு கேட்பாங்க, பாணர். இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுபவர் யாருன்னா பாணர். இதில் புறநானூறு வடி ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள். இந்த லைன் கேட்டிருக்காங்க. பாணன் சூடான் பாடினி அணியாள். புறம் நானூறுனா நான் என்ன சொல்லியிருக்கேன், புறம் வெளியே. ஓகேங்களா, பாட்டு பாட எங்கே போவாங்க? வெளியில் தான் போவாங்க. அப்போ பாணனும் பாடினியும் எங்கே போனாங்க? வெளியில் தான் போயிட்டு பாட்டு பாடினாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள். அடுத்து வந்து இசைக்கருவியோட வகைகள் என்னென்ன இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். விலங்குகளோட தோலில் செய்யப்படுவது வந்து தோல் கருவின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் முழவு, முரசு. நரம்பு தந்திகளை உடைய நரம்புலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது வந்து நரம்பு கருவிகள். அது வந்து யாழ், வீணை சொல்கிறாங்க. காற்றை பயன்படுத்தி யூஸ் பண்ணக்கூடிய கருவிகளில் வந்து காற்று கருவிகள், குழல், சங்கு இதெல்லாம் வந்து அதில் வருது. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்குவை, அதாவது தாளம் தட்டுவாங்கல்ல, 2 பொருள் யூஸ் பண்ணுவாங்க, அது கஞ்ச கருவிகள்னு சொல்லுவாங்க. சாலரா, சேகண்டி, பஜனை பாடல்லாம் பாடும்போது பார்த்திங்கன்னா அங்கே யூஸ் பண்ணுவாங்க. 2 தட்டுமே இருக்கும், குட்டி குட்டி, அதை வச்சு தட்டுவாங்க. சாலரா, சேகண்டி, இது வந்து கஞ்ச கருவிகள்னு சொல்கிறாங்க. இன்னொரு முறை சொல்கிறேன். தோலால் மூடப்பட்ட செய்யப்படும் கருவிகள் வந்து தோல் கருவிகள், முழவு, முரசு. நரம்பு, அதை யூஸ் பண்ணி செய்கிறது நரம்பு கருவிகள். யாழ், வீணை, காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுவது காற்று கருவிகள். குழல், சங்கு. கஞ்ச கருவிகள் வந்து சாலரா, சேகண்டி. அடுத்து ஒன்றா பார்க்கலாம். உடுக்கை வந்து தோல் கருவியில் வந்துடும். உடுக்கை என்பது வந்து பார்த்திங்கன்னா இடை சுருங்கிய ஒரு கைப்பறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நடராஜர் கையில் கூட இருக்கும். இது ஒரு வகையான தோல் கருவி. இது வந்து பித்தளையால் செஞ்சுருப்பாங்க. வாய் பகுதி இந்த சைடில் இருக்குல்ல, அந்த தோல் வந்து ஆட்டுத்தோலால் பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இரு வாய்களையும் இணைக்கிறதுக்கு வந்து கயிறு இடையில் கட்டியிருப்பாங்க. இங்கே என்ன பிக்சர் இருக்கோ அதுக்கு தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நாடாக சுற்றப்பட்டு தொங்கும்னு சொல்கிறாங்க கீழே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட பெரிய உடுக்கை, சிறிய உடுக்கைன்னு 2 இருக்குது. பெரிய உடுக்கை வந்து தவண்டைன்னு சொல்லுவாங்க, சிறு உடுக்கை வந்து குடுகுடுப்பைன்னு சொல்லுவாங்க. பெரிய உடுக்கையை தவண்டை, இதுதான் வந்து கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பெரிய உடுக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தவண்டை, சிறு உடுக்கை வந்து குடுகுடுப்பை. தில்லையில் இருக்கும் நடராசன் கையில் கூட இது இருக்குது, நீங்கள் நோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லும் போதும் இந்த உடுக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு பாடல் வரியும் அந்த நூல் யார் சொன்னாங்கன்றது தான் கொஷின் அரைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தண்டுடுக்கை தாளம் தக்கை சார நடம் பயில்வார். தண்டுடுக்கை தாளம் தக்கை சார நடம் புரிவார். சம்பந்தர், தேவாரம். ஓகேங்களா, திருஞான சம்பந்தர் தான் இங்கே சம்பந்தர்னு கொடுத்துருக்காங்க. தண்டுடுக்கை தாளம் தக்கை சார நடனம் புரிவார். உடுக்கை. ஓகேங்களா, இப்போது சம்பந்தம், கல்யாண சம்பந்தம் முடிச்சுட்டா வச்சுக்கேன், ஒரு பையன் எப்படி ஆடுவான், அப்படியே
டான்ஸ் ஆடுவான், எப்போ தான் கல்யாணம் முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்ன ஆகும், ஃபேமிலிக்குள்ளே போயிட்ட பிறகு குழந்தையோட படிப்பு செலவு, மருத்துவ செலவு, அம்மா அப்பா பார்க்கணும், இது போல் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டு உருவாயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அவனால் ஆடவே முடியாது. ஓகேங்களா? தண்டுடுக்கை தாளம் தக்கை சார நடம் புயல்வார். எப்போ ஒரு சம்பந்தம் முடிவாகிறதுக்கு எங்கே இருக்கான் பார் டீனேஜில், அது வரைக்கும் அவன் ஜாலியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேமிலி என்ன தான் நான் ஒரு பொண்ணாக இருந்தாலும் பசங்களோட கஷ்டத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம கஷ்டப்படுறோம். இப்போ ஒர்க்கிங் உமனும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் அவங்க வெளியில் போயிட்டு கஷ்டப்பட்டு வெளியே ப்ரெஷர், ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜ்மெண்ட்டு கீழே வேலை செய்கிறது, அவங்க ப்ரெஷர் கொடுக்கறது எல்லாமே அவங்களுக்கும் பிரச்சனை தான். ஓகேங்களா? அதனால் இப்போலாம் போத் ஆர் சேம், 2 பேருமே கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் ஜென்ஸுக்கு வெளியே போயிட்டு வரும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அவங்க இந்த டீனேஜ் வயசை தாண்டி மேரேஜ் லைஃப்குள்ளே வந்தோடனே அவங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். அதுக்கப்புறம் அவங்க டான்ஸ் ஆட முடியாது. ஓகேங்களா? டான்ஸ் மீன்ஸ் அவங்களால, நான் இங்கே ஒரு சின்ன காமெடியாக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? கமெண்ட் எதுவும் தப்பாக பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டுக்கு தான் நான் சொன்ன இந்த லைன் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டால் ஞாபகம் வரும். அதனால தான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா குடமுழா. குடமுழா பார்த்திங்கன்னா, இப்போ இந்த லெசன் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா, நான் நடத்துகிற லெசன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, நல்லா போதா, ஃபன்னா, இல்லை இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுமா, எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் நடத்தும் போது உங்களுக்கு ஈஸியாக இன்னும் நடத்துறதுக்கு கூட நான் எதனா டெக்னிக்ஸ் யோசிப்பேன். ஓகேங்களா? 5 முகங்களை உடையது பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா குடமுழான்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. இந்த பிக்சர் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. 5 முகம் இருக்கும். இந்த 5 முகத்தில் நடுவில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மீதி எல்லாமே நார்மல் சைஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ஒவ்வொரு வாயும் தோலால் மூடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வாயிலிருந்தும் தனி வகையான இசை இருக்குமா. ஒவ்வொரு வாயிலுமே தனித்தனியாக இசை வருமா. இதுதான் பஞ்சமகா சப்தம்னு சொல்கிறாங்க. இது கோயிலில் இசைக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி. சென்னை அருங்காட்சியகத்தில் இது வச்சுருக்காங்களாம். சென்னை அருங்காட்சியகத்தில் இவ்வகை முழு ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இப்போது குடமுழானாவே குடம் மாதிரி இருக்கும். அதில் 5 வாய்கள் இருக்கும். ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒவ்வொரு விதமான சத்தம் வரும். இது பஞ்சமகா சப்தம். இதில் முக்கியமான பாயிண்ட்டே 5 வாய் 5 வகையான சத்தம் இருக்கும். அந்த சத்தத்துக்கு பேர் பஞ்சமகா சப்தம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க பாயிண்ட்ஸு. சும்மா பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கன்றதுக்காக கவலைப்படாதீங்க. குழல். ஓகேங்களா? இது மூங்கிலில் செய்யக்கூடிய ஒரு புல்லாங்குழல் தான். இதில் 7 சுரங்களுக்காக 7 துளைகள் இட்டிருப்பாங்க. இது வேய்குழல் புல்லாங்குழல்னு பிரிக்கிறாங்க. வேய்குழல் புல்லாங்குழல்னு இது 7 சுரங்களை உண்டாக்குவதற்கு 7 துளைகள் இருக்கும். இதன் வழியே பார்த்திங்கன்னா நமக்கு இசை வரும். அந்த காலத்தெல்லாம் மூங்கில்கள் இருக்கும்போது அந்த மூங்கிலில் நடுவே சின்ன சின்ன ஓட்டை போட்டு வண்டுகள் துளைத்து அதன் வழியாக காற்று செல்லும்போது இசை வருமா. அதை பார்த்த மக்கள் புல்லாங்குழலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மூங்கில் மட்டும் இல்லாமல் சந்தனம், செங்காலி, கருங்காலியில் கூட என்ன பண்ணுறாங்க, இப்போ குழல்கள் செய்கிறாங்களாம். இதில் கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல்னு பல வகையான குழல்கள் இருக்குன்னு சிலப்பதிகாரம் நூல் சொல்லுது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுதுன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். இதில் குழல் பற்றி ஒரு திருக்குறள் இருக்குது. குழலினிது யாழினிது எந்த மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழலினிது யாழினிது எந்த மக்கள் மழலை, அந்த இசை போல் இருக்கும் குழந்தையோட வாய்ஸு அப்படின்றது தான் இதோட டெஃபினிஷன், பொருள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? குழலினிது யாழினிது எந்த மக்கள் மழலை சொல் கேளாதவர். அந்த குழந்தையோட அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அவங்க அந்த வாய்ஸ் கேட்காதவங்க தான் என்ன சொல்லுவாங்களாம், அந்த குழல்லேருந்து வர இசையும் இனிதாக இருக்குது, யாழ்லேருந்து வர இசையும் இனிதாக இருக்குது. இந்த குழந்தையோட அந்த பேசுகிற மழலை சொல் கேட்டாங்கன்னா அது 2மே இனிதாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. மழலை சொல் தான் இனிதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கொம்பு. இது பார்த்திங்கன்னா எதில் செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில்னா, மாடுகள், இறந்த மாடுகளின் கொம்புகளில் ஃபஸ்ட்டு செஞ்சுருக்காங்க. இப்போலாம் பித்தளை அல்லது வெண்காலத்தில் செய்கிறாங்க. இது அந்த காலத்தில் வேட்டையின் போது ஊதுவாங்க. கழனி மேடுகளில் காவல் பிரிவுகள் யூஸ் பண்ணுவாங்க. விலங்குகள் கல்வர்களை விரட்ட யூஸ் பண்ணியிருக்காங்க. காவல் செய்வாங்கள்ல நைட்டில், எதுவுமே திருட்டு போகாமல் இருக்க, அப்போது காவலர்கள் விழித்திருக்க செய்யவும் கொம்புனை ஊதுவாங்களா. அங்கங்கே நிறுத்தி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, எல்லோரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்திரி போன்ற பல வகையான கொம்புகள் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்திரின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா சங்கு. இந்த சங்கு பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை கருவின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது இயற்கையாகவே கிடைக்குது. இதில் வலம்புரி சங்கு, வளமாக சுழிந்திருக்கும் சங்கு தான் வலம்புரி சங்குன்னு சொல்கிறாங்க. சங்கின் ஒளியை சங்கநாதம் சொல்கிறாங்க. இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா சங்கை பணிலம்னு குறிப்பிடுறாங்க. சங்கோட சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா பணிலம். கோயில் திருவிழாக்கள்லையும் சமய சடங்குலையும் சங்கு முழுக்கும் வழக்கம் இன்றைக்கும் பயன்படுத்துகிறாங்க. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையால் பங்கைய கண்ணானை பாடலூர் எம்பாவை.
இது திருப்பாவை. சங்கு சக்கரம் இது எல்லாமே ஞாபகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண்டாள் ஞாபகம் வந்துடணும், திருப்பாவை. ஓகேங்களா? அப்போது திருப்பாவை ஆண்டாள். சங்கோடு சக்கரை எந்தம் தடக்கையான் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவை. அடுத்து சாளரா. இது பார்த்திங்கன்னா ஒரு கஞ்சக்கருவி வகையை சார்ந்தது. நான் சொன்னல பஜனை பாடல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பித்தளை இல்லைனா வெண்கலத்தில் இருக்கும். உட்புறம் குவிந்து இருக்கும். ஒன்றோடு ஒன்று பொருந்தியும் விளிம்பின் மீது தட்டியும் தாளத்தின் தேவைக்காற்ப இசைப்பாங்க. இது பாண்டில்னு சொல்லுவாங்க. அங்கே சங்கு எப்படி பணிலம்னு சொன்னாங்களோ சால்ராக்கு வேறு பெயர் பாண்டில். இது கோயில்லையும் கூட்டு வழிபாடு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஜால்ரா வகையை சார்ந்தது. ஓகேங்களா? அடுத்து சேகண்டி. இதோட சிறப்பு பெயர் சேமங்கலம். ஒன்றுத்துக்கும் சிறப்பு பெயர் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. வட்ட வடிவமான மணி வகையை போல் இருக்கும். இது குச்சியை வச்சு அல்லது இரும்பு துண்டு வச்சு ஒலி எழுப்புவாங்க, தட்டுவாங்க. இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த இது எங்கே யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சங்கையும் ஊதுவாங்க. இதை கையில் வச்சுக்கிட்டு இறந்தவங்களுக்கு செய்வாங்கள்ல, காரியம் செய்வாங்க. அப்போ முன்னாடி இது தட்டிட்டு ஊதிட்டு போவாங்க. அப்போ நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியல. நான் மேக்ஸிமம் அந்த இடத்துல பார்த்துருக்கேன். வட்ட வடிவமான மணி வகையை சேர்ந்து சேகண்டி. இதனை குச்சியோ அல்லது இரும்பு துண்டை வச்சு தட்டுவாங்க. இதோட வேறு பெயர் சேமங்கலம். சிறப்பு பெயர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திமிலை. இது பார்த்திங்கன்னா உடுக்கை மாதிரி தான் இருக்கும். இதை பலா மரத்தில் செய்கிறாங்க. அங்கே உடுக்கையை ஆட்டு தோலில் செஞ்சுருக்காங்க. இது பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும். இங்கே யூஸ் பண்ண சென்டராக யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இது பலாமரம். இதை திமிலைன்னு சொல்கிறாங்க. இதனை பாணி என்று பெயராலும் இதோட பெயர் திமிலை. இதோட சிறப்பு பெயர் பாணி. ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு பெயர் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. திமிலை, பாணி. பாணின்னா என்ன? தண்ணீர் தானே. ஓகேங்களா? நான் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். திமிங்கலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. திமிங்கலம் எங்கே இருக்கும்? தண்ணியில் தான் இருக்கும். அப்போது இது மணர் கடிகாரம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும்னு சொல்கிறாங்க. மணர் கடிகார ஷேப்பில். திமிலைனா திமிங்கலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாணினா தண்ணீர். திமிங்கலம் தண்ணியில் தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சங்கோடு தாரை காலம் தழங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன் துடி திமிலை தட்டி. பெரிய புராணம். திமிங்கலம் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதை பற்றி சொல்லியிருக்கிற நூல் பெரிதாக தானே இருக்கணும். அப்போ பெரிய புராணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கோடு தாரை காலம் தழங்கொலி முடுங்கி பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிலை பம்பைன்னு வந்தாலே நீங்கள் பெரிய புராணம் சூஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து பறை. இது ராகவா ஆனன்ஸ் பறை பற்றி ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அதை நீங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்துங்க. விலங்கு தோளால் இழுத்து கட்டப்பட்ட கருவி பறைன்னு சொல்லுவாங்க. பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறையை முழங்கினர். கிராமத்தில் இருந்தீங்கன்னா தெரியும். அந்த பஞ்சாயத்து போர்டுலேருந்து ஒருத்தர் அனுப்புவாங்க. எதனா முக்கியமான விஷயம் தெரிவிக்கணும்னா. இப்போலாம் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் அதை தட்டிக்கிட்டே வருவார். இந்த நாளில் கூடு ஊற்றுறாங்க, இந்த நாளில் நெருப்பு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெருவுக்கும் தட்டிக்கிட்டே சொல்லுவார். நீங்கள் அதை மைண்ட் பண்ணி பாருங்கள். பகைவர்களின் ஆணிரியை கவர்ந்து செல்லும் போது கோட்பறையை முழங்குவர். கோட்பறைனா பசு. ஆனா பசு. பகைவர்களின் ஆணிரைனா பசு கூட்டங்களை கவர செல்லும் போது கோட்பறையை முழங்குவார்னு சொல்லுவாங்க. இக்காலத்தில் இது தப்புன்னு சொல்கிறாங்க. பறையோட வேறு பெயர் தப்பு. பறையை ஒலிக்க சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தப்பாட்டம்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டு பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி சொல்லுவாங்க பாருங்கள். நாங்கள் தப்பாட்டம் தள்ளியே தான் இருப்போம். யார் சொன்னது உங்களை தப்பாட்டம்? நீங்கள் தான் சரியான ஆட்டம் அடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் பாடுவாங்க. ஒரு பாடல் வரும். அது நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு ராகவா ஆனன்ஸ், விஜய் சேதுபதி இதெல்லாம் கொஞ்சம் இந்த பறைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து மத்தல்னாவே மேரேஜில் யூஸ் பண்ணுவாங்க. நாதஸ்வரமும் மத்தளமும். மத்து என்பது ஓசையின் பெயர்னு சொல்கிறாங்க. மத்துனா என்பது ஓசையின் பெயர். இது ஒரு தோல்கருவி. மத்து ப்ளஸ் தளம் தான் மத்தளம்னு ஆனது. அடுத்து பார்த்திங்கன்னா மத்தத்தில் இருக்கிற நடுப்பகுதி பார்த்திங்கன்னா நடுப்பகுதி பொருத்தும் கடைப்பகுதி சிறுத்தும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நடுப்பகுதி பெருத்தும் இது பெருசாகவும் இந்த ரெண்டு சைடில் இருக்குல்ல அது ரெண்டு சிறுசாகவும் இருக்கும். இதுக்கு பேர் தான் மத்தளம்னு சொல்கிறாங்க. வாய் பகுதி வளையங்களில் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். இங்கெல்லாம் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். இக்கருவி 2 கைகளாலும் இசைக்கப்படுகிறது. இது முதற்கருவின்னு சொல்கிறாங்க. மத்தளத்தை முதற்கருவின்னு சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்கள் கொட்டி மத்தளம் வாசிப்பர் ஒருவர் இருந்தார். ஓகேங்களா? தஞ்சை பெரிய கோயிலில் மத்தளம் கொட்டி வாசிப்பர் ஒருத்தர் இருந்தார்னு சொல்கிறாங்க.
மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைதாம் நிறைதாழ்ந்த பந்தர்கீழ். இது நாச்சியார் திருமொழி. அதாவது என்ன நாச்சியார் சொல்லியிருப்பாங்கன்னா, மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைதாம் நிறை தாழ்ந்த பந்தர்கீழ். இந்த நாதஸ்வரம் ஊத, வரிசங்கம் ஊத, மத்தளம் கொட்ட. அப்போ வந்து நாச்சியார் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்ணனை வந்து மனததாக ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. இதுதான் நாச்சியார் திருமொழி. ஓகேங்களா. அடுத்து வந்து முரசு. இது ஒரு வகையான தோல் கருவின்னு சொல்கிறாங்க. இது வந்து மத்தளம் மாதிரி தான் இருக்கும். மத்தளம் 2 பக்கம் இருக்கும். இது வந்து ஒரே ஒரு பக்கம் இருக்குது. அந்த முரசுலாம் வந்து போர் முரசு கொட்டுவாங்க பாருங்கள். அந்த பாகுபலி படத்தில் இல்லைனா வந்து சண்டை போடுற மாரி காட்சிகள்லாம் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா டம்மு டம்மு டம்முன்னு இதில் வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து படை முரசு, கொடை முரசு, மன முரசுன்னு 3 வகையான முரசுகள் இருந்ததாக சொல்கிறாங்க. தமிழர் மக்களிடம் 36 வகையான முரசுகள் இருந்ததாக சிலப்பதிகாரம் சொல்லுது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 36 வகையான முரசுகள் இருந்ததாக கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். மாக்கன் முரசாம்னு சொல்கிறது மதுரை காஞ்சி. மா இதை நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. 36 வகையான முரசுகள் இருந்தது பற்றி கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். மாக்கன் முரசாம்ன்று சொல்கிறது வந்து மதுரை காஞ்சி. அடுத்து முழவு. இது வந்து தோல் கருவி. ஒரே முகத்தை விடுது. அது வந்து பாருங்கள், குடத்துக்கு மேலே ஏதோ தோலை இழுத்து கட்டின மாதிரி இருக்குது. ஒரே முகத்துடைய ஒரு முரசு வகை தான் வந்து முழவு. ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவி. இத்தோலில் ஒரு வகையான பசை மண்ணை தடவி முழக்குவர். இது மண்ணமை முழவுன்னு சொல்லுவாங்க. முழவு வந்து மண்ணமை முழவு. காலத்தை அறிவிக்க நாழிகை முழவு, காலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. புறநானூறு வந்து கலை உணக்கிழந்த முழவு மருள் பெரும்பழம். ஓகேங்களா. வெளியே போனால் நம்ம பெரிய பழம் சாப்பிடலாம். மாம்பழம், பலாப்பழம் அது போல் நிறைய இருக்கும். நம்ம வீட்டை விட்டு வெளில போனால் தான் நம்ம பழம் வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு போல் நமக்கு வச்சுக்கோங்க. பெரும் பழம். முழவு முடிஞ்சது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாழ். ஓகேங்களா. இந்த யாழில் வந்து கொஷின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே வந்து எதனா ஒரு கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் நரம்புகள் இருக்கும். அந்த நரம்புகள் பற்றி கேட்பாங்க. வேட்டுவர் இறுக கட்டிய தங்கள் வில்நாணில் இருந்து 7 ஓசையை உணர்ந்தனர். வில்லை போன்ற வலை உடையது, நரம்புகள் ஆனது, விரலால் வருடக்கூடியது கருவிதான் வந்து யாழ்னு சொல்கிறாங்க. பேரி யாழ், செங்கோட்டி யாழ் என்ன மிக பழமையான யாழ் இருக்குது. 21 நரம்புகளை கொண்டது வந்து பேரியாழ். இதுதான் சொன்னேன். 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். 19 நரம்புகளை கொண்டது மகர யாழ். 14 நரம்புகளை கொண்டது வந்து சகோடா யாழ். 21 நரம்புனாவே அது பெருசாக இருக்குது, அப்போ பேரியாழ். 19 அப்போனா மகர யாழ். 14னா சகோடா யாழ். சகோடனா சிறுசாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுங்க. சென்ட்ராக இருக்கிறது மகர யாழ். 21 நரம்புகள் இருந்தால் பேரியாழ், 19 நரம்புகள் இருந்தால் மகர யாழ், 14 நரம்புகள் இருந்தால் சகோட யாழ். அடுத்து வீணை. இதுவும் ஒரு வகையான நரம்பு கருவி தான். இது வந்து 7 நரம்புகளை கொண்டது. வீணை வந்து 7 நரம்புகளை கொண்டது. யாழ் போன்ற அமைப்பில் தான் இருக்கும். இது வந்து இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தியும், வலக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புவர். ஓகேங்களா. இது எப்படி இசை எழுப்புவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பரிவாதினி என்னும் வீணையை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கில் இருந்தது. இந்த கொஷின் நோட் பண்ணுங்க. பரிவாதினி என்னும் வீணை எந்த மன்னன் காலத்தில் வழக்கில் இருந்ததுன்னா மகேந்திரவர்மன் காலத்தில் வந்து வழக்கில் இருந்தது. எல்லாமே நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லிட்டேன். நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. இந்த லெசன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொகைநிலை, தொகாநிலை தொடர்னு இலக்கணம். இதை பார்த்துட்டா நமக்கு இந்த லெசன் ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா. தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பாருங்கள், ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருவது தான் என்னன்னு சொல்லுவாங்க, சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு எழுத்து தனித்து நின்று அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் அது சொல். ஒரு சொற்கள் பல தொடர்ந்து வந்தால் அது சொற்றொடர்னு அல்லது தொடர்னு சொல்லுவாங்க. ஒரு எழுத்து தனித்து நின்று அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் சொல், பல சொற்கள் தொடர்ந்து வந்தால் அது சொற்றொடர் அல்லது தொடர்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க. எடுத்துக்காட்டு வந்து பால் பருகினான், வெண்முத்துன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தொகைநிலை தொடர்னா என்ன, தொகாநிலை தொடர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினையோ பண்போ ஆகியவற்றின் உருபுகளோ மறைந்து வந்து தொக்கி வந்தா, அதாவது தொக்கி இல்லைன்னா மறைந்து வந்தா அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா தொகைநிலை தொடர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வேற்றுமை பார்த்தோம். அந்த வேற்றுமையிலே வந்து பார்த்திங்கன்னா உருபு வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகைன்னு சொல்லுன்னு அங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணேன் போன ஏழில். அதுபோல் வந்து இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்தால்
அது வந்து என்ன சொல்கிறாங்க, தொகைநிலை தொடர்னு சொல்கிறாங்க. மறையாமல் வந்தால் அது தொகாநிலை தொடர். இந்த தொகைநிலை தொடர் வந்து பார்த்திங்கன்னா 6 வகைப்படும். என்னென்ன இருக்குது? வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மடி தொகைன்னு 6 வகை இருக்குது. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இப்போது ஒவ்வொன்றத்தையும் பற்றி நம்ம பார்க்கலாம். வேற்றுமை ஆல்ரெடி போன இயலில் பார்த்தோம். அப்போ வேற்றுமை தொகைனா என்ன? இப்போ திருக்குறள் வந்து படித்தால், திருக்குறளை படித்தால் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வேற்றுமை. ஐ உருபு வந்து இதில் மறைந்திருக்கு. இங்கே கொடுத்துருக்காங்களா? திருக்குறள் படித்தால், இதில் வந்து திருக்குறளை படித்தால் வந்துருந்தனா அது வேற்றுமை. உருபு மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை. திருக்குறள் படித்தால் வேற்றுமை தொகை. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் அது என்னன்னு சொல்லுவாங்க? வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் அது வந்து வேற்றுமை தொகை. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா முதல் வேற்றுமை 8ஆம் வேற்றுமைக்கு வந்து உருபு கிடையாது. அதை விட்டுட்டு 2ஆம் வேற்றுமையிலேருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துலேயும் மறைஞ்சு வந்தால் அது என்ன வேற்றுமைன்னு சொல்கிறாங்க பார்த்துங்க. ஐ வந்து மறைஞ்சு வந்தால் அது 2ஆம் வேற்றுமை தொகை. திருவாசகத்தை படித்தான், ஐ மறைந்திருக்கு. தலையால் வணங்கு, ஆள் மறைஞ்சு வந்திருக்கு, 3ஆம் வேற்றுமை. சிதம்பரத்துக்கு சென்றான், இக்கு மறைந்து வந்திருக்கு. மலையின் வீழ் அருவி, ஓகேங்களா, மலையின் வீழ் அருவி, இன் மறைஞ்சு வந்திருக்கு, அப்போ 5ஆம் வேற்றுமை தொகை. கம்பரது பாடல், அது மறைஞ்சு வந்திருக்கு, 6ஆம் வேற்றுமை தொகை. மலைக்கண் குகை, ஓகேங்களா, அப்போ கண் என்னும் தொகை, கண் என்னும் உருபு மறைந்து வந்திருக்கு. இதுபோல் உருபுகள் மறைந்து வந்தால் அது வந்து என்ன சொல்லுவாங்க? வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. உருபுகள் டைரெக்டாக வெளிப்படுமாறு வந்தால் அது வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. அடுத்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும். உருபும் பயனும் உடன் தொக்கம் தொகையும். ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் பயனும் மறைந்து வரும். ஒரு தொடரில் வேற்றுமை உருபு அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வந்தா அது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்கிறாங்க. 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கை தொகை. பால் குடம், பாலை கொண்ட குடம், இதில் என்ன? ஐ என்ற வேற்றுமை உருபும் மறைந்து வந்திருக்கு, சொல்லுருபும் மறைந்திருக்கு. அப்போ கொண்ட என்பது சொல்லுருபு. ஐயும் சொல்லும் உருபும் சொல்லுருபும் மறைந்து வந்தால் அது உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்கிறாங்க. நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைனா 2ஆம் வேற்றுமை உருபு என்ன? ஐ. பாலை கொண்ட குடம், கொண்டை என்ற சொல்லுருபும் மறைஞ்சிருக்கு. இதுதான் நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுப்பாங்க எக்ஸாமில். ஐயும் மறைஞ்சிருக்கு, சொல்லுருபும் மறைஞ்சிருக்கு. பாலை கொண்ட குடம், அப்போ 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்கிறாங்க. இப்போது பொன்னால் ஆகிய சிலை, ஆகிய என்பது சொல்லுருபு. அப்போது பொன்னால் ஆள் என்னும் 3ஆம் வேற்றுமை உருபும் சொல்லுருபும் மறைஞ்சு வந்திருக்கனால இது 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தகன்னு சொல்கிறாங்க. இப்போது 4ஆம் வேற்றுமை உருபுக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை, இதுதான் பயன்னு சொல்லுவாங்க. அப்போது கூ என்னும் உருபும் மறைந்திருக்கு, பயனும் மறைந்திருக்கு. அப்போ இது என்ன? 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து வினைத்தொகை. வினைத்தொகை வந்து பார்த்திங்கன்னா முக்காலத்திலும் வரும். வினைத்தொகை சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா முக்காலத்தையும் காட்டும், பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான், காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும். இது வந்து காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை என்னன்னு சொல்லுவாங்க? வினைத்தொகைன்னு சொல்கிறாங்க. காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகைன்னு எது சொல்லுது? நன்னூல்னு சொல்லுது. காலம் கறந்த பெயரச்சம் எதுன்னு கேட்பாங்க? வினைத்தொகை. ஆடு கொடி வளர் தமிழ், இது எப்படி பிரிக்கலாம்? முக்காலத்தையும் குறிக்குன்னா ஆடு கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, வளர் தமிழ், வளரும் தமிழ், வளர்கின்ற தமிழ்னு முக்காலத்தையும் அதை நீங்கள் சொல்லி பார்க்கணும் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை. அப்படி அது முக்காலத்தையும் குறிச்சுதுன்னா அது வினைத்தொகைன்னு நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து பண்பு தொகை. இது வந்து மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கும். மை விகுதி மறைஞ்சு வந்தாலே நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு ஆப்ஷனில் பண்பு தொகைன்னு போட்டுருங்க. வெண்மை, கருமை என்னும் பண்புகள், நிலவு, குவளை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெயர் சொற்களை தழுவிருக்கு. வெண்மை, கருமை, இது போல் பிரித்தா ஒரு சொல்ல பிரித்தா மை விகுதி வந்துச்சுன்னா அது பண்பு தொகை. இது வந்து ஷார்ட்கட்டு. ஆன ஆகிய பண்புகள் மறைந்து வந்திருக்கு. இதில் வெண்மையான நிலவு, கருமை ஆகிய குவளை, இந்த பண்புருபுகள்லாம் இதில் மறைஞ்சு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய பண்புருகள் மறைந்து வரும். நீங்கள் ஏங்க அவ்வளோ போகிறீங்க? இந்த சொல்ல பிரித்தா மை விகுதி வருதான்னு பாருங்கள். நீங்கள் பண்பு தொகை போட்டுருங்க, ஓகேங்களா? பண்பு பெயர்னா வெண்மை,
பெயர் சொல்னா நிலவு. அப்போது பண்பு பெயர் பெயர் சொல் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆன ஆகிய பண்புகள் மறைந்து வந்தால் அதை பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. இரு பெயரிட்டு பண்பு தொகைனா ஒன்றும் இல்லை. இரு பெயரிட்டு பண்பு தொகைனா சிறப்பு பெயரும் வந்திருக்கும், பொது பெயரும் வந்திருக்கும். இதுதான் வந்து இரு பெயரிட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. சிறப்பு பெயர்னா என்னன்னா பனை மரம், இதுதான் வந்து சிறப்பு பெயர். மரம்ன்றது பொது பெயர். பொது பெயர் இரண்டாவது வந்து சிறப்பு பெயர் முன்னாடி வந்தால் அது என்ன சொல்லுவாங்கன்னா இரு பெயரிட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வருவதே இரு பெயரிட்டு பண்பு தொகைன்னு சொல்கிறாங்க. பனையாகிய மரம் அப்படின்னு விரிவுபடுத்தி எழுதுவாங்க. பனையாகிய மரம் எழுதியிருக்காங்க பாருங்கள். பனையாகிய மரம். பனை நீங்கள் சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சுங்க. பனை மரமா பொது பெயர் ரெண்டாவது வரணும், சிறப்பு பெயர் முன்னாடி வரணும். அது அவ்வளோதான். தென்னை மரம். அப்போது இதுவும் என்னது இரு பெயரிட்டு பண்பு தொகை. அவ்வளோதான், முடிஞ்சுது. உவமை தொகை. உவமை தொகைனா போல, போன்ற, நிகர, அன்ன போன்ற உவம உருபுகள் மறைந்து வரும். மலர் போன்ற விழி, மான் போன்ற கால்கள், மீன் போன்ற கண், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உவமை தொகையில் வரும். போல, போன்ற, நிகர, அண்ணன் உருபுகள்லாம் வந்து மறைந்து வந்தால் அது உவமை தொகை. அடுத்து உம்மை தொகை. உம்மை தொகைனா என்னும் உருபு வந்து மறைந்து வரும். இரவும் பகலும், தாயும் தந்தையும், அப்போ மறைந்து வந்தால் உம்மை தொகை. இரவும் பகலும் அப்படின்னு வந்தால் அது எண்ணும்மை. வந்து உள்ளே வந்துச்சுன்னா எண்ணும்மைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இரவும் பகலும், தாயும் தந்தையும், மறைந்து வந்தால் உம்மை தொகை. இங்கே சைடில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் சொன்னது இரவும் பகலும், பசுவும் கன்றும், வெளிப்படையாக வந்தால் அது எண்ணும்மை. அடுத்து அன்மொழி தொகை. அன்மொழி தொகைனா வந்து பொற்றடி வந்தால். இப்போ இதில் பாருங்கள், பொற்றடி என்பது பொன்னாலான வளையல் என்பது பொருள். வந்தால் என்னும் வினைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னாலாகிய வளையல் அணிந்த பெண் வந்தால் என்பது பொருள். ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருபும் ஆகிய என்னும் பயனும் வந்து மறைந்து வந்திருக்கு. இது வந்து அன்மொழி தொகைன்னு சொல்கிறாங்க. இது வந்து அன்மொழி தொகை. அதாவது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. மேற்கொண்ட எதனாச்சும் ஒன்று வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேற்றுமை, இப்போ நம்ம பார்த்தோம்ல, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை ஆகிய தொகைநிலை தொடர்களில் அவை அல்லாத வேறு ஒரு சொல் மறைந்து வந்தா அதுதான் என்ன சொல்லுவாங்க, அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க. இப்போ பொற்றடி வந்தால் இருக்குது, இதில் மூன்றாம் வேற்றுமை பொறுத்து பிறந்த அன்மொழி தொகைன்னு சொல்கிறாங்க. பொற்றடி, அதாவது 2 வேர்டு வரணுங்க. 2 வேர்டு வந்தாலே நீங்கள் அன்மொழி தொகைன்னு குறிச்சுங்க. இது எப்படி அன்மொழி தொகைன்னு குறிக்கிறதுனா, பொற்றடி இது வந்து உவமை, அது கூட இன்னொரு சொல் தொடர்ந்து வருது இல்லை, அது அன்மொழி தொகை. அப்புறம் கயல்விழி வந்தால், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்மொழி தொகைக்கு எக்ஸாம்பிளாக வரும். அடுத்து தொகாநிலை தொடர். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும், தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். ஓகேங்களா, தொகைநிலை தொடர் 6, தொகாநிலை தொடர் வந்து 9 வகைப்படும். இது வந்து எழுவாய் தொடர், விழி தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொடர், அடுக்கு தொடர்னு 9 வகை இருக்கும். என்ன இத்தனை வகை இருக்குன்னு பயப்படாதீங்க, டக்குன்னு ஈஸியாக பார்த்துலாம். ஈஸி தான். ஓகேங்களா, இதை பார்த்துட்டா வந்து லெசனே ஃபினிஷ் ஆகிடும். அடுத்து நம்ம இயல் 6க்கு நம்ம போயிடலாம். தொகாநிலை தொடர். இரு சொற்கள், ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து இடையில் எச்சொல்லும் எவ்வுருபும் மறையாமல் வர்றது தான் வந்து தொகாநிலை தொடர். இப்போ எழுவாய் தொடர் பார்க்கலாம். மல்லிகை மலர்ந்தது. இதில் மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை வந்திருக்கு, நடுவில் எச்சொல்லும் மறையில. அப்போ வந்து இது எழுவாய் தொடர். விழி தொடர்னா நண்பா படி. நண்பா என்னும் விழி பெயர் படி என்னும் பயனிலையை கொண்டு வந்திருக்கு, எச்சொல்லும் மறையில. அப்போ இது வந்து விழி தொடர். வினைமுற்று தொடர். சென்றனர் என்பது வினைமுற்று, அதை தொடர்ந்து ஒரு சொல் வந்திருக்கு, இது வினைமுற்று தொடர். அவ்வளோதான். அடுத்து பெயரச்ச தொடர். வரைந்த ஓவியம், வரைந்த சவுண்ட் கொண்டு முடிஞ்சிருக்கு, அந்த பெயரச்சத்தை தொடர்ந்து ஒரு சொல் வந்திருக்கு, இது பெயரச்ச தொடர். வினையச்ச தொடர்னா தேடி பார்த்தான், தேடி அல்ல சவுண்டில் கொண்டு முடிஞ்சிருக்கு, தேடி என்பது வினையச்சம், அதை தொடர்ந்து வினைமுற்று வந்திருக்கு. அப்போ என்ன அது வினைமுற்று சொல் கொண்டு முடிந்திருக்கு, இடையில வந்து எச்சொல்லும் மறையில. அப்போ இது வினையச்ச தொடர். அடுத்து வேற்றுமை தொகாநிலையை தொடர். கவிதையை எழுதினார், கவிதையை வந்து வெளிப்படையாக வந்திருக்கு, அது வேற்றுமை தொகாநிலை. அது எந்த வேர்டும் வந்து நடுவில் வந்து மறைந்து வரல, அப்போ இது வேற்றுமை தொகாநிலை தொடர். இடைச்சொல் தொடர். மற்று பெற, மற்ற என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளது, இது இடைச்சொல் தொடர். அடுத்து உரிச்சொல் தொடர்.
சாலவும் நன்று. சாலை என்பது உரிச்சொல், வெளிப்படையாக வந்திருக்கு. அதை தொடர்ந்து ஒரு சொல் வந்திருக்கு. அப்போ இது உரிச்சொல் தொடர். அடுக்கு தொடர்னா நன்று நன்று நன்று. இது ஒரு சொல் பலமுறை அடுக்கி வந்தால் அடுக்கு தொடர்னு சொல்லுவாங்க. அது பிரித்தா பொருள் தரணும். பிரித்தா பொருள் தரலைன்னா அதுக்கு இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க. பிரித்தா பொருள் தந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா இலக்கணம்? உங்களுக்கு இலக்கணம் ஈஸியாக புரியுதா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலன்னா இன்னும் ஈஸியாக கூட நம்ம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. செம்மரம் என்னும் சொல் பண்பு தொகையில் வரும். செம்மை ப்ளஸ் மரம். கண்ணா வா இது விழி தொடரில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடர்னா எழுதிய ஆ சவுண்டில் முடிஞ்சிருக்கு. அப்போது எழுதிய பாடல். வினையச்ச தொடர் பாடி முடித்தான் ஈ சவுண்டில் முடிஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து ஒரு சொல் வந்திருக்கு. வினைமுற்று தொடர் வென்றான் சோழன் இது வினைமுற்று. அதை தொடர்ந்து ஒரு சொல் வந்திருக்கு. எழுவாய் தொடர் கார்குழிலி படித்தாள் எழுவாய் பயனிலை வந்திருக்கு. விழி தொடர் புலவரே வருக கூப்பிட்ற மாதிரி இருக்குங்களா, அழைக்கிற மாதிரி இருக்கா, அப்போ அதுதான் விழி தொடர். பெயரச்ச தொடர்னா பார்த்தாச்சு. வினையச்ச தொடர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் தெரியும் புக் பேக் பார்க்கும்போது. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம கலைச்சொற்கள் பார்த்துட்டோம்னா இந்த லெசன் ஃபினிஷ் பண்ணிடலாம். பின்னாடி இருக்கிற இணை சொற்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. நேர் இணை, எதிர் இணை, சரி இணைன்னு. அதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு முறை பார்த்துக்குங்க. நேர் இணைனா ஒரே பொருளை தரும் இணைவை நேர் இணைன்னு சொல்லுவாங்க. சீரும் சிறப்பும் பேரும் புகழும் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். 2 டைம் கொடுத்துருப்பாங்க வேறொரு சொற்களில். எதிர் பொருளை தருவது எதிரிணை. இரவு பகல், உயர்வு தாழ்வு ஆப்போசிட் வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செரி இணைனா பச்சை பசேல் வெள்ளை வெளியர்னு இது போல் செழுமையாக இருக்கிறத குறிக்கும். ஓகேங்களா, அதை ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சரியான இணை சொற்களை இட்டு நிரப்புக. சான்றோர் எனப்படுவர் டேஸ்களில் சிறந்தவர். கல்வி கேள்விகளில் சிறந்தவர். ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. இசை கலைஞர்களுள் டேஸ் வேண்டியவர்கள். போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். தமிழ் இலக்கியங்களுக்கு பெருமைக்கு டேஸ் இல்லை, ஈடு இணை இல்லை. திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது. ஓகேங்களா, அவ்வளோதான். கலைச்சொல் பார்க்கலாம். கைவினை பொருள் கிராப்ஸ், புல்லாங்குழல் ஃப்ளூட், முரசு ட்ரம், கூடை முடிதல் பேஸ்கட்ரி, பின்னுதல் நைட்டிங், கொம்பு ஹார்ன், கைவினைஞர் ஆர்டிசன், சடங்கு ரைட். இந்த கூடை முடிதல் பார்த்துக்குங்க. தென் கைவினைஞர் பார்த்துக்குங்க. கைவினை பொருட்கள் கிராஃப்ட்ஸ், புல்லாங்குழல் ஃப்ளூட், முரசு ட்ரம், கூடை முடிதல்னா பேஸ்கட்ரி, பின்னுதல்னா நைட்டிங், கொம்புனா ஹார்ன், கைவினைஞ்சுனா ஆர்டிசன், சடங்குனா ரீட். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஏன்னா இந்த லெசனே ரொம்ப நேரம் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இயல் கூட நான் உங்களுக்கு இந்த திருக்குறள் சேர்த்து நடத்துகிறேன். ஓகேங்களா, திருக்குறள் எத்தனை திருக்குறள் கொடுத்துருக்காங்க? 10 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஓகே, திருக்குறள் நம்ம பார்த்துலாம். ஓகேங்களா, செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு. செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க. இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் விடல். இச்செயலை இத்தகையவரால் செய்து முடிப்பர் என்று ஆராய்ந்து அச்செயலை அவர்கிட்ட கொடுக்கணுமா. ஒருத்தரால் இந்த விஷயத்தை செய்ய முடியும்னா அவங்க கிட்ட கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்கன்றாங்க. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை. எதையும் நன்கு அறிந்து ஒரு பக்கம் சாயாது நடுவுநிலையிலிருந்து செயல்படணும். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாசையின். உலகத்து உயிர்கள் எல்லாம் அரசர் காப்பாற்றோர். அவரை அவர் குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். தாங்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஓதாங்கு ஒருப்பது வேந்து. ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவர் அவர்களை தண்டிக்கணும். இதுதான் அரசோரோட கடமைன்னு சொல்கிறாங்க. இறை கடியன் என்றுரைக்கும் என்னாச்சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும். நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லை அரசல் வாங்கவே கூடாது. தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிந்து விடுவாங்களாம். அப்படி ஒரு ஆட்சியே வாழவே கூடாது. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கேட்பவரை தன் வயப்படுத்தும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சொல்லாற்றலின் இயல்புன்னு சொல்கிறாங்க. சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை பயன்படுத்த வேண்டும்னு சொல்கிறாங்க. அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையார். சொல்வலுவும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசல் வேண்டும். கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல்லறிதல் வல்லார் அகுத்து. சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போதுதான் பல நூல்கள் கற்றவர்களை கற்றவரின் கல்வி பெருமைப்படுத்தும்.
ஓகே, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அரசரை அவரது எது காப்பாற்றும்னா குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதியறிந்து பேச வேண்டும். அடுத்து கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் ப்ளஸ் ஓடாது. ஓகேங்களா, அவ்வளோதான். கசடற, கசடு ப்ளஸ் அற, கசடு ப்ளஸ் அற, என்று ப்ளஸ் ஆய்ந்து, என்றாய்ந்து, என்று ப்ளஸ் ஆய்ந்து, என்றாய்ந்து. ஓகேங்களா, இந்த லெசன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இயல் 6 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். தென் வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் காமெண்ட் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஜாயின் ஆக்கிங்க. நம்ம சேனலோட அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தென் வந்து டெஸ்ட்டு எதனா இருந்ததுன்னா நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.